அந்த லேடிஸ்க்கு ப்ராப்ளமே இதுதான். ஷீ இஸ் ரெடி டு எக்ஸ்போஸ். அப்போ அவ ஏன் எல்லாத்துக்கு துணிய மாட்டா அப்படின்ற ஒரு இது. எனக்கு பணம் வருது, எக்ஸ்ட்ரா பணம் வருது, ஐ கான்ட் டூ தட். என்னோட கேரக்டருக்கு நீ பணம் வச்சு இருக்க முடியாது. பட் சில குழந்தைங்க பாவம் இல்லை, அவங்களுக்கு அந்த பணம் தான் சோறு போட போறது. அப்படியானா I think it's an offense if I'm not wrong. Yeah. You can't ask them because we are here inside. We take it for granted. See, the part of the profession is you have to wear every dress. Swimming dress ஆனாலும் போடணும், கொஞ்சம் கிளாமரஸா இருந்தாலும் போடணும். இதெல்லாம் தப்பா எடுத்துட்டு போய் அவங்க கேரக்டர் அப்படி அவங்க திங்க் பண்ணி அது ஒன் நைட்டுக்கு பேசுறது, இது பேசுறது. Girls shouldn't encourage all these things again. இதோட விஷயம் என்ன, make it a part of a culture. I don't want to entertain through the glamour and the flesh model. I don't want to be that. இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஆக்ட்ரஸ் சாய் ஸ்ரீ தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க கடந்து வந்த ஜேர்னி பத்தியும் இப்ப பண்ணிட்டு இருக்கிற படம் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நீங்களுமே வந்து ஒரு ரோல் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கங்கிற விஷயத்தை நாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். யா, வாட் ஹேப்பன் தென், இத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? மணிமேகலைன்னு ஒரு ரோலுக்கு. ஓகே. I do not know, we should ask Manirathan sir why that role isn't there at all. So maybe ஏன்னா அதுவும் அந்த கோவிட் டைம்ல கிளாஷ் ஆச்சு. Yeah. So lot of difficulties and they had to compress movie in the part 2 வரைக்கும் பண்ணணும். நிறைய versatile characters were there. So யாரை வைக்கிறது, யாரை எடுக்கிறது, எந்த சீன் வைக்கிறது, maybe I think from their mind they would have thought like that. So that's why அவங்க மணிமேகலைய பிச் பண்ண வேண்டானே நினைச்சிருப்பாங்க உள்ள. So they didn't want to show that character, maybe I think from my mind. So அதனால கூட இருக்கலாம். ஆடிஷன்ஸ் ஆனா அட்டெண்ட் பண்ணீங்களா? லைக் how was that experience? ஐயோ ராமா, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தமிழ் ஸ்பீக்கிங் நேட்டிவ்னா, பட் தமிழ் படிக்கல. ஓகே. I'm a Hindi student. So எனக்கு அந்த டங்கிலிஷ் மாதிரி ஓகே, பட் எவ்ரி ஸ்கிரிப்ட் தட் முதல் ஆடிஷன் இந்தியன் டு வர முன்னாடி ஐ வென்ட் டு பொன்னியின் செல்வன் சொன்னாங்க. ஓகே. ஸோ அங்க பார்த்தா 4 பக்கம் தமிழ், பண்டத்து தமிழ், பழைய காலத்து தமிழ் மாதிரி. ஓகே. என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஐ டென்ட் நோ வாட் டு டூ. ஸோ கொஞ்சமா எழுத்து கூட்டி படிச்சு அது ஒன்றுனா டங்கிலிஷ்ல 4 பக்கமும் எழுதி அதுக்கப்புறம் ஒரு ½ an hour உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஐ டிட் இட் ரியலி வெல். So நானே சொல்லக்கூடாது because the associate director came and met me and he congratulated me for such a good performance, but it didn't happen. அந்த அதிர்ஷ்டம் அங்க ஒர்க் ஆகல, இங்க. அதான் லைக் சரியா பண்ணாத ஒரு இடத்துல we got selected and you still remember the dialogue பொன்னியின் செல்வன் அந்த ஒரு ஆடிஷன் dialogue remember? ஏதோ சின்னதா திரும்பி பார்த்தேன் தெரியவில்லை, தூண்டிலில் விளக்கேற்றி பார்த்தேன் பின்பும் தெரியவில்லை, கண் விழித்து பார்த்த போல் தெரிந்தது அது அவர்தான். இது வந்தியத்தேவனுக்கு. ஓகே. சோ சம்திங் லைக் தட். சோ தூண்டில்ல விளக்கு வச்சு அவங்க அதை ஏத்தி பாக்குறாங்க. அந்த அதுல அந்த விளக்கு எரிஞ்சு அந்த விளக்கோட ரிஃப்ளெக்ஷன் மிரர்ல பட்டு அவர் பின்னாடி தெரியற மாதிரி. இவங்களோட ஒரு டைரக்ஷன் படத்துல வந்து நம்ம பண்ணலாம். மணிரத்னம் சார், I like him. Again I'm telling 2 reasons. One, I love his filmmaking styles, and 2 is again I met him and I've greeted him. பாக்குறப்போ ஆடிஷன்ல பாக்குறப்போ ரொம்ப ஹம்பிளான ஹியூமன் பீயிங். The way he treats everyone, not only women. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விமன் கிட்ட அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டிக்னிஃபைடான ஒரு பிஹேவியர், that says everything about him. எனக்கு any professional I meet, I will see their personal character also. நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. Professionally we may be very on top of everything, but ஒரு நேர பாக்குறப்போ, ஒரு மனுஷனா பாக்குறப்போ he is again a very humble person, very respectable. ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு டைரக்டர். So it's always him, number 1. Number 2, directors, இப்போ இருக்கிற directors, I can say Pradeep sir, Pradeep Ranganathan sir. அவரை மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல I just know through the movie and the Love Today ல தான் தெரியும். So he replied me in Instagram, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏதோ, I think congratulating his movie. He replied. So அவ்வளவுதான். பட் அதர்வைஸ் ஐ லைக் ஹிஸ் மூவி ஸ்டைல்ஸ் மேக்கிங் சென்ஸ். மணிரத்னம் சார் பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி லைக் திஸ், எல்லா ஹீரோயிஸும் சொல்றது the way he treats. ரொம்ப தன்மைங்க, அவங்க ரொம்ப தன்மையா இருப்பாங்க. பார்த்தாலே அவங்க ஒரு க்ரீட் பண்ற ஸ்டைலே தெரியும். இட்ஸ் நாட் ஃபேக்கிங், இட்ஸ் சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட். ஸோ யா, ஸோ அங்க மாதிரி இருக்கிறாங்களா இப்போ நிறைய பேர் தெரியாது. we do not know. I'm not saying nobody is there, but I like him because I've experienced
that's why I'm telling. Nice. Then coming to Rangoli, like உங்களோட பார்ட் வந்து was so tough to accept that இவங்க தான் அவங்க, like when someone looks at your Instagram profile அதுக்கப்புறம் உங்களோட படம் போய் பார்த்தாங்கன்னா இவங்க தான் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே takes time. So how it happened, அது வந்து how it changed நினைக்கிறீங்க உங்களோட ஒர்க்ஸ்? Doing a mother's role is something very, அது பண்றப்போதான் தெரியுது தாயா இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டம், நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ தட் வாஸ் மை, அது பேரலா 2 படம் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஃபார் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தட்ஸ் ஸ்டில் கோயிங், ஃபால் ஃப்ரம் கிரேஸ்னு ஒரு நன் ரோல் பண்ணிட்டு அது மார்னிங் முடிச்சுட்டு ஈவினிங் இந்த படம். எனக்கு இங்கே நான் அங்கே போய் ஸ்கிரிப்ட் படிக்கிறது, அந்த ஸ்கிரிப்ட் நான் கொஞ்சம் முன்னாடி ப்ரீ ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணுறப்போ எனக்கு ரெண்டுமே ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் மை ஸ்லீப். 3 o'clock 4 o'clock 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன், 5 மணிக்கு எழுந்து திருப்பி அடுத்த படத்துக்கு ரங்கோலிக்கு வரணும். ஸோ ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் were there, பட் அதர்வைஸ் ஓகே, ஐ என்ஜாய் டூயிங் தட். இப்போ யாரா இருந்தாலுமே அந்த யங் ஏஜ்ல போய் அம்மா கேரக்டர் பண்ண சொல்லும்போது ஒன்லி ஃபியர் தே ஹேவ் இஸ் இனிமேல் அந்த கேரக்டர் தான் என்னை கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ரோல்ஸ்க்கு தான் என்னை வந்து ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சினிமாவுமே அப்படிதான், ஒரு ரோல் பண்ணிட்டோம்னா அந்த ரோல்ல ப்ராமினென்ட்டா இவங்க நல்லா இருக்காங்கன்னா தே வில் ஃபிக்ஸ் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு வந்துச்சா? ஐ டோன்ட் மைண்ட், ஐ வாண்ட் சம்திங் வெரி ஹேப்பனிங், நல்லா இருக்குன்னா நான் பண்ணுவேன். பட் அப்புறம் பார்த்துட்டு என்னையே அந்த ப்ரொடியூசர்ஸே வேணாம், அந்த குழந்தை இப்படி இருக்காங்க, ஹீரோயின் மெட்டீரியல் இருக்காங்க, வேண்டாம்பாங்க. அதுக்கப்புறம் வரல. எனக்கு ஒரு 2-3 times அம்மா ரோல் வந்தது. ஐ திங்க் ஒன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் விஜய் சேதுபதிஸ் ப்ராஜெக்ட், ஐ திங்க். ஓகே, யா ஐ டு நாட் நோ தி நேம். ஸோ ஒரு குட்டி குழந்தைக்கு அம்மா இஸ் ஃபைன், பட் ஒரு பெரிய குழந்தைக்கு அம்மாவா தோணல. மேபி many people didn't, even the film technicians or the directors will say not to do, so I'm not doing. இப்போ முதல் படத்திலேயே வந்து லைக் முதல் படம் லீடா இருக்கும்போதே வந்துட்டு ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. லைக் ஃபேமிலி பேக்ரவுண்டா வந்து சினிமால பெருசா அட்டாச்மெண்ட் இல்லங்கும் போது அந்த சீக்வன்ஸ் மாதிரி இருந்ததுக்கு ஃபேமிலியில என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தது? How did you face that actually? எனக்கு முதல்ல ஐ வில் டெல் யூ தி ட்ரூத், அங்க ஒரு கிஸ் சீன் தானே, அதுதானே சொல்றீங்க? அது எனக்கே தெரியாது எனக்கு கிஸ் பண்ண போறாங்கன்னு. ஸோ ஓகே, சரியா, they didn't tell me or inform me, that wasn't a planned scene. I mean, மிச்சம் other than the kiss part we rehearsed the scene, but அது கிஸ் இருக்கும்ன்றது எனக்கு சொல்லல. It was told to the other artist, முருகதாஸ் சாருக்கு டைரக்டர் சொல்லியிருக்காரு, and they wanted to be a surprise. மேபி சொல்லியிருந்தா அது யதார்த்தமா வந்திருக்காதுன்றதுக்காக அவங்க என்கிட்ட சொல்லல. அண்ட் எனக்கு அந்த உள்ள ஸ்கிரீன்ல பாத்தீங்கல்ல, அது எனக்கு ஒரு ஷாக் மாதிரி. நான் அதே ரெஸ்பான்ஸா எனக்கு அவுட் சைட், ஐயோ என்ன கிஸ் பண்றாரு, சொல்லவே இல்லை, இது அவரா பண்றாரா இல்ல ஸ்கிரிப்ட்ல கொடுத்ததா நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது எப்படி இருந்தது, ஐ ஹேட் டு டேக் இட் பிகாஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க். அது எதுவுமே பண்ண முடியாது. பிடிக்கல, யாருக்குமே பிடிச்செல்லாம் கிஸ் பண்ண மாட்டாங்க 4 கேமரா முன்னாடி. லவ் பண்றவங்களே கேமரா முன்னாடி கிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ டோன்ட் லைக் கிஸ்ஸிங் சீன்ஸ், பட் we are forced to do that, no? That's part of our work இல்லையா? மேக்கப் போடுறது கூட தான் பிடிக்காது. make sure that romance works, அதுல தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது பொண்டாட்டி புருஷனா இருக்கதானே செய்யும். அது obvious. என்ன அம்மா அப்பா பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் கேட்டேன். They understood that okay, it should be something professional. நம்ம போய் கேட்க கூடாது. And they had that courtesy to not ask me. My அம்மா will be very always cautious. சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி சீன்ல ஒத்துக்க கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ்ல ஒத்துக்க கூடாது, அதெல்லாம் என் அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் ஒத்துக்க மாட்டேன். அதர்வைஸ் ஆல்சோ ஐ நோ வேர் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ மை மதர் யூஸ் டு டெல் மீ ப்ரையர் ஐ மேக் மூவிஸ், ஐ கெட் இன் டு மூவிஸ். பட் அதுக்கப்புறம் இது பார்த்துட்டு இதுக்கு சொல்லலை. தே அண்டர்ஸ்டுட், ஓகே என்ன பண்றது, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம்ஸ். யா இட் they didn't ask. யா இந்த ஒரு 3 years ஜேர்னி ஆயிருச்சுல, லைக் சினிமாக்குள்ள என்டர் ஆகிறது, நம்ம இந்தியன் டூல என்டர் ஆயிருந்தாலுமே ஆஃப்டர் இதுதான் கெரியர்னு ஃபிக்ஸ் ஆகிறது ஒரு 3 years ஆச்சு. இந்த 3 years ஜேர்னி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை மெயினா டீச் பண்ணுச்சு? I got this lesson from this. It's a very good question, because when I first chose cinema, or cinema chose me at that time, it was like that, okay ஒரு 2 படம் பண்ணா திருப்பி கன்சிஸ்டன்சி இருக்கும். பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன். கமல் சார் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவருக்கே நடக்கிறப்போ இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். ஸோ இட் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. ஸோ அங்கே உட்காந்து நான் விருத்தி என்னடா நம்ம ஐ வாஸ் டூயிங் ஆட்ஸ், கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் எனக்கு நினைச்ச மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெப் சீரிஸ், இட்ஸ் வெரி பிக் வெப் சீரிஸ். ஸோ அது நடக்கவே இல்லை. ஐ டூ நாட் நோ ஃபார் வாட்ஸ் எவர் ரீசன். ஸோ மெனி அன்சர்டனிட்டிஸ் தேர் இன் சினிமா. நீ செலக்ட் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. It gets shelved or it doesn't happen for whatsoever. Finance part இருக்கலாம், என்ன வேணாலும் it is get delayed. So அங்க நீ செலக்ட் ஆகிற ப்ராஜெக்ட் எல்லாம் உள்ள போயிட முடியாது.
வர ப்ராஜெக்ட்டும் உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் லிட்டில் சூஸி இன் செலக்டிங் த ஸ்கிரிப்ட். ஸோ எனக்கு ஐ காட் சம்திங் லைக் அந்த ஹாண்டட் மூவிஸ் மாதிரி கிடைச்சது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட். ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர்டெயின் ஆடியன்ஸ் தட் வே. நேர் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர்டெயின் த்ரூ அந்த கிளாமர், அந்த ஃப்ளஷ் மாடலா. ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் சீன் as someone purely as a physical substance. I just want to be an actor of of your technicalities. Yeah, performance oriented. Maybe suitability, character suitability எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நீ நல்லா நடிச்சிட்டேன்னா போறா, அது உனக்கு எல்லாம் கையில வந்து தாம்பா விழுந்துராது, அப்படியே விழுக. அந்த முகம் இருக்கணும், நீ சூட்டபிளா இருக்கணும். So many factors are there to address where that's the best and the worst thing for an actor, an artist. You can't, உனக்கு கிடைச்சா மேல, கிடைக்கலன்னா you can't. They say the crust and the truffle, இல்லையா, அந்த மாதிரி you have to face that thing. So அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தது. Hopefully, I think I will be doing the project very soon. I hope so. The finance parts are okay. Let's see. And I'll be glad. Yeah. But அந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்துச்சா? ஓகே, கிளாமர் ரூல்ஸ் இவங்க வச்சு கேட்டு பார்க்கலாங்கிற அப்ரோச்சஸ் வந்துச்சா? What was your answer at the time? It's okay to be glamorous, not wrong, but அதுல ஒரு vulgarity exposure இருக்கு. With that they want to commercialize. I don't like that idea or principle. I know I can't do that. I know in my mind only I can't see myself like that. Then I know I can't do that for anybody. எனக்கு பணம் வருது, எக்ஸ்ட்ரா பணம் வருது, I can't do that. Now they have changed a lot. Yeah. The upcoming directors are more or less our generation. See, in the dirty things that comes into cinema, I'm sorry to type them with their age, but they are little ahead of our generation. இப்ப இருக்க generation ஆளுங்க இல்ல who are doing this. I mean, buying for a favor and getting them or putting them for work. அதுல கொஞ்சம் ahead of that outdated அந்த காலத்து principle வச்சுட்டு இங்க they are trying to impose all these things on upcoming actors, female actors especially. I'm not someone to dictate all these things. இது பண்ண அந்த லேடிஸ்க்கு ப்ராப்ளமே இதுதான். ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு இது பிரச்சனை என்னன்னா, ஷீ இஸ் ரெடி டு எக்ஸ்போஸ். அப்போ அவ ஏன் எல்லாத்துக்கும் துணிய மாட்டா அப்படின்ற ஒரு இது. அதுல கொஞ்சம் விக்டமைஸ்டா இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், then they have no choice. What these guys will tune, these predators will tune their mind, exploit பண்றது. நான் பணம் தரேன். கீழே நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். I'm not rich. I have my own money. பட் எனக்கு அந்த பணம் வச்சு என்னோட கேரக்டருக்கு நீ பணம் வச்சு இருக்க முடியாது. பட் சில குழந்தைங்க பாவம் இல்லை, அவங்களுக்கு அந்த பணம் தான் சோறு போட போறது. அப்படியானா they will fall into the trap. They don't have options, yeah. So they do their predators, bad predators who just okay, I think it should change. இத நான் சொல்ல மாட்டேன். If I am emphasizing this much, I want things to get changed. This shouldn't happen, because more you try to upfront and you speak about this, I think that's when the intensity is focused. இது மாதிரி ஒரு விஷயத்தை சீரியஸா பார்ப்பாங்க. The film fraternity should take all these things. And I don't think legal also you can't go and ask a woman a sexual favor. I think it's an offense, if I'm not wrong. Yeah. You can't ask them because we are here inside. We take it for granted. So சினிமாக்கு வந்துட்டா everything. Yeah, they think ஏன்னா பாவம். See, the part of the profession is you have to wear every dress. Swimming dress இருந்தாலும் போடணும், கொஞ்சம் கிளாமரஸா இருந்தாலும் போடணும். அது அவங்கவுங்க ஆப்ஷன், சாய்ஸஸ். பட் அது போடணும் நிர்பந்தத்திலயும் போடுற ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தப்பா எடுத்துட்டு போய் அவங்க கேரக்டரை அப்படி அவங்க திங்க் பண்ணி அது ஒன் நைட்டுக்கு பேசுறது, இது பேசுறது. It should stop. அண்ட் லேடிஸ் ஏன் தெரியுமா, அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம். யார் வேலையை விட்டு போய் கேஸ் எல்லாம் போடுறா இந்த காலத்துல. But I think it's legally an offense. You can't do that to any woman. It shouldn't happen, and girls shouldn't encourage all these things again. Even though they are financially deprived, they shouldn't. So they make it as இதோட விஷயம் என்ன, they make it a part of a culture. இது இப்படி இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடுவாங்க. So which shouldn't happen. Hope it changes. Yes. And thank you for the interview. நிறைய விஷயம் பேசணும், உங்களோட கெரியர் பத்தி பேசணும், லைக் சினிமால இருக்கிற ஃபிளாஸ் பத்தி பேசணும். It was so happy for me and ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க நினைச்ச இடத்த கண்டிப்பா இந்த சினிமாவில் நீங்க ரீச் பண்ணணும்னு எங்க சார்பாகவும் வாழ்த்துறோம். Thank you so much. Thank you.